ஒரு ஊரில் வயதான தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 5 மகன்கள். அவர்கள் அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. 5 மருமகளும் அந்த பெரிய வீட்டில் ஒரே கூட்டு குடும்பமாக வசித்தனர். குடும்பத் தலைவிக்கு அதிகம் வயதாகிவிட்டது. நோயும் நிறைய வந்துவிட்டது. அதனால் அந்த பெரிய குடும்பத்தின் நிர்வாக பொறுப்பை யாராவது ஒரு பொறுப்புள்ள மருமகளிடம் ஒப்படைக்க நினைத்தாள். 5 மருமகளில் யாரிடம் குடும்ப பொறுப்பை ஒப்படைப்பது என்ற குழப்பம். யோசித்தாள். ஒரு நல்ல யோசனை தோன்றியது. ஒரு நாள் 5 மருமகள்களையும் அழைத்து ஆளுக்கு ஒரு படி வேர்க்கடலையை கொடுத்தாள். மருமகள்களே, 6 மாதம் சென்ற பிறகு இந்த வேர்க்கடலையை கேட்பேன், கொண்டு வந்து தர வேண்டும் என்றாள். மருமகள்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். 6 மாதம் சென்றது. குடும்பத் தலைவி தனது 5 மருமகள்களையும் அழைத்து தான் கொடுத்த வேர்க்கடலையை திருப்பி கேட்டாள். 6 மாதம் வேர்க்கடலை வைத்திருந்தால் புளித்துப் போகாதா? அதனால் அவை வீணாகி விடுமே. ஆகவே அதை உடனே வறுத்து குடும்பத்தோடு சாப்பிட்டு விட்டோம் என்றாள் மூத்த மருமகள். நீங்கள் கொடுத்த வேர்க்கடலையை அப்படியே ஓர் அடுக்கு பானைக்குள் போட்டு வைத்திருந்தேன். நீங்கள் கேட்கும்போது இதை திருப்பி கொடுப்பது தானே மரியாதை, இந்தாருங்கள் என்று ஒரு படி வேர்க்கடலையை திருப்பி கொடுத்தாள். 2வது மருமகள். ஓர் ஏழை குடும்பம் பசியால் திருத்திக் கொண்டிருந்தது. அதை பார்க்க மனம் பொறுக்கவில்லை. ஆகவே அவர்கள் மீது இறக்கப்பட்டு ஒரு படி வேர்க்கடலையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்றால் 3வது மருமகள். ஊரிலிருந்து என் பெற்றோர் ஒருமுறை வந்திருந்தனரே, அவர்களிடம் தம்பி தங்கைகளுக்கு கொடுக்கும்படி குறி கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்றால் 4வது மருமகள். 5வது மருமகள் 2 ஆட்களின் துணியோடு ஒரு மூட்டை வேர்க்கடலையை கொண்டு வந்து தன் மாமியாரின் முன்னே போட்டாள். அத்தை, நீங்கள் கொடுத்த வேர்க்கடலை 6 மாதங்கள் அப்படியே வைத்திருப்பதால் என்ன பயன், என்ன லாபம் என்று யோசித்தேன். தன் தந்தை வீட்டுக்கு தோட்டத்தில் விதைத்ததால் 1க்கு 10ஆக விளைந்தது. லாபம் கிடைக்குமே என்று நினைத்தேன். நிலத்தை பயன்படுத்தி ஒருபடி வேர்க்கடலையும் விதைத்தேன். இந்த 6 மாதத்தில் அது ஒரு மூட்டை வேர்க்கடலையாக பெருகிவிட்டது. இந்தாருங்கள் என்றாள். அதை கண்ட மாமியார் மகிழ்ந்து போனாள். பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கும் தகுதியும் பொறுப்பும் அவளுக்கே உண்டு என்று தீர்மானித்தாள். உடனே பொறுப்பை 5வது மருமகளிடம் ஒப்படைத்தாள். அதை மற்ற 4 மருமகளும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.